ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். மயில் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மயில் வந்து போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட கேட்குறாங்க, 7 மணி ஆயிடுச்சு, இப்போவே நாங்கள் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போல்லாம் கிளம்ப முடியாது, இன்னும் லேட் ஆகும், நீ போகிறதுக்கு இன்னும் 1 ஹவர் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இப்போவே போகணும், தயவு செஞ்சு எனக்காக ஒரு முறை விட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, எப்படி இருந்தாலும் நீ இன்னும் 1 ஹவர் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்க சார், நான் வேணா ஒரு விஷயம் பண்ணுறேன், எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்குற வேலையை ஒழுங்காக பண்ணுறது கிடையாது, எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு சுற்றுறது தான் வேலையாக போச்சு விடுது அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜர் வந்து செமையாக கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மயில் வந்து அப்போது கரெக்டாக கால் பண்ணுறாங்க கோமதிக்கு. அத்தை, நான் வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா இப்படி சொல்கிற, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணுமா அப்படின்றாங்க. நீ கேட்டுட்டு வர வேண்டியது தானே. நான் கேட்டேன், ஆனால் அவங்க தான் விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வந்து உனக்கு சரவணன்கிட்ட சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. டேய், அவள் வரத்துக்கு லேட் ஆகுமா, நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி மயில் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ரொம்ப லேட்டாக போனால் வீட்டில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.